So hello everyone, welcome back to channel, welcome back to another video of Ride with Kali. Channel புதுசாக இப்பதான் காலி நான் நிறைய ரைடியோஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், நிறைய ரிவ்யூஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் ரிவ்யூ அண்ட் அன்பாக்சிங்காக இருக்கும். ஸோ சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்க இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வீடியோ போட்ட உடனே. ஸோ இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராடக்ட் இங்கே ரெடியாக இருக்குது அண்ட் அது இல்லாமல் நைஃப் ரெடியாக இருக்குது. ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு யூடியூபர் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ உங்களுக்காக நான் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ட்ரைபாட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு டைப்பாடு தான். ஸோ அது வந்து குவாலிட்டி வந்து பில் கிளாஸ் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிவ்யூஸ் அண்ட் நானும் நிறையா வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் அந்த ட்ரைபாட் ஆர்டர் பண்ணேன். ஸோ இந்த ட்ரைபாட் பற்றி அதாவது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தமிழில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசனு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பிராண்டிங் பார்த்தீங்கன்னா Digitek சொல்லி ஒரு பிராண்டு, ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த மாடல் பார்த்தீங்கன்னா DTR590-VD ப்ரோன்னு சொல்லி. ஸோ இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இதுக்காக வந்து ஒரு ட்ரைபாட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் லோடு வந்து கொடுத்துருக்காங்க. 3 kg மேக்ஸிமம் லோடு நீங்கள் யூஸ் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஹைட் பார்த்தீங்கன்னா 180 mm, அதாவது 5.90 feet, ஆல்மோஸ்ட் 6 feet. ஸோ என்னோட ஹைட்டாக இருக்கும் இது. அண்ட் இது ஃபோல்ட் பண்ணி இதோட ஹைட் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 730 mm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் டியூப் இதில் பார்த்தீங்கன்னா 3 டியூப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் டியூபோட சைஸ் பார்த்தீங்கன்னா 30 mm கொடுத்துருக்கு. அண்ட் மினிமம் வந்து 23 mm. ஸோ அதே பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.850 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி 1850, அதாவது 1850 கிராம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 1.8 kg ஆல்மோஸ்ட் 2 kg கிட்ட. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 3 செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 3 லெக் வந்து பார்த்தீங்கன்னா 3 லெக் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலிசம் சொல்லி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. பால் ஹெட் இருக்குது அண்ட் ஸ்டடி ரப்பரைஸ்டு லெக்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ரப்பரைஸ்டு லெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் பபிள் ஹாரிசான்டல் பொசிஷன் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து மல்டி பர்பஸ் ஹெட் வந்து குவிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கேமரா நீங்கள் டக்குன்னு குவிக் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மெயினான பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மல்டி பர்பஸ் ஹெட் ஃபார் டிவி கேமராஸ், அதாவது டிஜிட்டல் கேமராஸ் சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கேமராஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ்க்கான ஒரு ட்ரைபாட் தான். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 2600 rupees ஆச்சு அமேசான்லேருந்து. ஸோ அமேசானில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 days எனக்கு வந்து டெலிவரி கொடுத்தாங்க, ஃபாஸ்ட் டெலிவரி. ஸோ தேங்க்ஸ் டு அமேசான் ஃபார் த ஃபாஸ்ட் டெலிவரி. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன் ஆல்மோஸ்ட் எல்லா வீடியோஸும் நான் ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து நான் மொபைல் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் அன்பாக்ஸ் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் நம்ம இது பார்க்கலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அன்பாக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல பேக்கேஜ், கவரிங்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பேக் எனக்கு தெரியுது, ஒரு பாலி கவர் இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ குட். ஸோ இந்த பாக்ஸ் நம்ம ஓரமாக வச்சுருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலி கவரில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கே வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு கவர், நல்ல ஸ்டடியான கவர். நீங்கள் வந்து பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா ஓகே தான், நீங்கள் கேரி பண்ணிட்டு போகலாம். நான் முக்கியமாக அது பார்த்து எதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃப் ரோடிங் அண்ட் இந்த நிறையா ஃபாரஸ்ட்லாம் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு ஸ்டடியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல மெட்டீரியல் ட்ரைபாட் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குது உள்ளே இருக்குன்னு. வா, அந்த நியூ ப்ராடக்ட்கான ஸ்மெல்லே வந்து செம்மையாக இருக்குது. ஸோ எனக்கு அந்த நியூ ப்ராடக்ட்கான ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஸோ வா, ஸோ கவருக்குள்ளே என்ன இருக்குது? கவருக்குள்ளே வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சிலிக்கான் மட்டும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், கவருக்குள்ளே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் நம்ம ட்ரைபாட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்லா குவாலிட்டி டச் பண்ணாலே பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வா, எனக்கு ட்ரைபாட் பற்றி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடையாது. பட் இது வந்து பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடுக்கான லுக்கு கொடுக்குது. அண்ட் மெட்டீரியல்லாம் செம்மையாக இருக்குது. குட். ஸோ இதோட ஹைட் பார்த்துக்குங்க. நான் உட்காந்தாலே என்னோட ஹைட்டு இந்த அளவுக்கு இருக்குன்னா இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ அதை நான் உங்களுக்கு க்ளோஸ் லுக் காமிக்கிறேன் பாருங்கள். பட் நல்லா கிரிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடுக்கான என்ன இது இருக்கோ எல்லாமே இருக்குங்க. ஸோ இந்த அப்படியே ஒரு வியூ பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, இது வந்து அப் பண்ணுறது. நான் அதோட மொத்தம் அதாவது என்ன சொல்கிறது ஒரு டோட்டல் ஒரு வியூ வந்து நான் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் இதே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ இந்த மொபைல் இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் இந்த ஆர்டர் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 470 rupees ஆச்சு. ஸோ அமேசானில் பார்க்கும்போது டெலிவரி இல்லை. ஸோ அதனால் நான் இது ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். ஸோ கூல் ஃப்ளிப்கார்ட்.
ஸோ இந்த இடத்துல மவுண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து மொபைல் மவுண்ட் அந்த இது வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் இது. ஸோ இதுவும் குவாலிட்டி பார்க்க நல்லா தான் இருக்குது. இதோட ரிவ்யூஸும் சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்தீங்கன்னா இந்த ரிவ்யூஸ் அண்ட் ரேட்டிங்ஸ் எல்லாம் பாருங்கள். மோஸ்ட்லி 4 ரேட்டிங்ஸ்க்கு மேலே இருந்தாலே மட்டும் நீங்கள் ப்ராடக்ட் வாங்க. 4 ரேட்டிங்ஸ் கீழே 3.5 இருந்தாலே இந்த ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் சஜஸ்ட் பண்ணாதீங்க, வாங்காதீங்க. ஸோ இதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ மொபைல் நீங்கள் இப்படி வச்சுக்கலாம். சென்டரில் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வரைக்கும் ரைஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக நான் உங்களுக்கு டிஸ்பிளே சைடில் கொடுக்குறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த அளவுக்கு இது ஓப்பன் ஆகுது. ஸோ அதை நம்ம அப்படி திருப்பிக்கலாம். ஸோ இது வந்து இந்த இடத்துல அப்படி ஃபிக்ஸ் ஆகும். ஸோ மொபைல்லாம் வச்சு ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ இதோட வந்து ஓவர் க்ளோஸ் லுக் உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆர்டர் பண்ண அந்த ஹோல்டரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஹாரிசான்டல் வர்டிக்கல் சொல்லி வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்க்ரூக்கான த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மவுண்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த மாதிரி இப்படி மவுண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு நான் மவுண்ட் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாமல் இது நம்மளோட ட்ரைபாட். இந்த ட்ரைபாட இது பார்த்தீங்கன்னா பிராண்டிங் கொடுத்துருக்கு. Digitek சொல்லி இந்த நம்பர் கொடுத்துருக்காங்க, DTR590-VD ப்ரோன்னு சொல்லி. ஸோ இந்த ப்ரோ மாடல் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இதுக்கான உள்ளது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு மாடல் இருக்குது. அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2600 rupees சம்திங் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா 1600 rupees வரும். ஸோ நீங்கள் வந்து வெறும் மொபைல் வச்சு நீங்கள் பண்ண போறீங்க, ஷூட் பண்ண போறீங்கன்னா நீங்கள் அந்த இதுவும் எடுத்துக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு கிரிப் மாதிரி நீங்கள் சைடில் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுக்காம. ஸோ அதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். இது வந்து கொஞ்சம் குவாலிட்டி பில் குவாலிட்டி நல்லா இருக்கும் இந்த அலுமினியம்ஸ் எல்லாம். ஸோ அது வந்து கொஞ்சம் பில் குவாலிட்டி கம்மியாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி ரப்பரைஸ்டு லெக்ஸ் வந்து அதில் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வாங்கினதுக்கு மெயின் ரீசன் அதான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து நான் ஃபாரஸ்ட்குள்ளே அதெல்லாம் யூஸ் பண்ணணும், ஷூட் பண்ணணும். அண்ட் இன் ஃபியூச்சர் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் DSLR வாங்கினேன்னா ஸோ அதுக்காகவே நான் யூஸ் பண்ணேன். அதுக்காக தான் நான் வந்து இது வாங்கினது மெயினாகவே ஃபியூச்சரை இது பண்ணி. அண்ட் நீங்கள் அந்த மாடலும் பார்த்தீங்கன்னா DSLR யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லிமிட்டடாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த அமேசான் பேசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் அது வாங்காமல் இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் Digitek இந்த மாதிரி பிராண்டிங்கில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பில் குவாலிட்டி நல்லாயிருக்கும். The next day. ஸோ ஹலோ எவ்ரிவன், அதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ வந்து நான் நேற்று நைட்டு வந்து மிட் நைட் நான் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே. ஸோ வந்து இது வந்து நாங்கள் ஒரு வேறு லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணேன். ஸோ வந்து நம்மளோட ட்ரைபாட் இங்கே வந்து இருக்குது. ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் உட்காந்தாலே இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2 to 3 feet இதோட ஹைட் இருக்குது. அண்ட் இதோட வந்து டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 5.90 feet, அதாவது 5 அடி 90 inches அப்படின்னு சொல்லி இது கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் என்னோட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அண்ட் இதோட வந்து க்ளோஸ்அப் லுக் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இது நான் வந்து இந்த மவுண்ட் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மொபைல் மவுண்ட்டு இது வந்து கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணனால ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குயிக் ரிலீஸ் சொல்லிட்டு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த குயிக் ரிலீஸ் வந்து நீங்கள் இப்படி மொபைலை எடுத்து இப்படி இது பண்ணிக்கலாம். அண்ட் மறுபடியும் இந்த லாக்கை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் குவிக் ரிலீஸு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஸோ அதோட வந்து ஒரு ஓவர் லுக் காமிக்கிறதுக்காக தான் நான் வந்து கொண்டு வந்தேன். ஸோ இதோட டோட்டல் ஹைட் நான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் 6 feet நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து எப்படி இதோட ஹைட் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு லாக் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் இந்த லாக் இது பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வந்து சர்க்குலரான ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கீழே வராது. ஸோ இந்த மாதிரி லெக் ஓப்பன் 3 லெக் இருக்கும். 3 லெக் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த 3 லெக் ஓப்பன் ஆகிடும். ஸோ அது மேக்ஸிமம் ஹைட் இவ்வளோ தான். ஓப்பன் பண்ணிட்டு இந்த லெக் என்ன பண்ணணும்னா ஒரு லெக் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி உங்களுக்கு லாக் சவுண்ட் வரும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட், அதாவது மூணாவது செக்ஷன் ஓப்பன் பண்ணோம். இந்த மாதிரி 3 செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஹைட் பார்த்துங்க ஃப்ரேம்குள்ளே வருமானு எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஹுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹுக் எதுக்குன்னா நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சாண்ட் பேக் ஏதோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அந்த வந்து எங்கேயாவது நீங்கள் ஹைவேஸ் அதாவது ஹெவி விண்ட் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து ஷூட் பண்ணிங்கன்னா ஸோ வந்து இந்த ட்ரைபாட் வந்து ஆடாமல் ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு ஹுக் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லாக்கை முக்கியமாக நீங்கள் வந்து லாக் பண்ணணும். மற்ற நீங்கள் வந்து அமேசான் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லாக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது, இந்த லாக் வந்து மூவ் ஆகிடும். இப்போ சப்போஸ் இந்த ஓப்பன் பண்ணி வச்சுங்களேன், எனக்கு இப்படி போயிடும். ஸோ அது போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒரு லாக் கொடுத்துருக்காங்க.
அண்ட் இந்த லெக் பார்ட்டை தவிர எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து பிளாஸ்டிக். இது மட்டும் வந்து அலுமினியம், சாரி ஆமாம் இதெல்லாம் அலுமினியம், அதாவது மெட்டல் கிடையாது, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடர் கோட்டட் அலுமினியம். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே பிளாஸ்டிக் தான். ஸோ ரொம்ப நீங்கள் வந்து ஸ்டர்டியாக என்ன பண்ண ரொம்ப அழுத்தி இதை வந்து பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது டோட்டல் செக்ஷன் ஹைட் இவ்வளோ தான். ஸோ இது வந்து நீங்கள் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க, லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த லாக்கை லைட்டாக ரிமூவ் பண்ணிட்டு இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இது மேலே போகும். ஓகே, ஸோ இதோட மேக்ஸிமம் ஹைட் இவ்வளோ தான். இந்த லாக்கை மறுபடியும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேமரா மேலே நீங்கள் வெயிட் வச்சாலுமே இந்த கேமரா கீழே வராது. ஸோ இது ஃப்ரேமுக்குள்ளே வருதான்னு எனக்கு தெரில, நான் கொஞ்சம் லாங்கில் வச்சு பார்க்குறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனல் ட்ரைபாடில் கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைபாடில் இருக்குது. ஸோ பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இதை எனக்கு நான் சொல்லுவேன், கண்டிப்பாக இது வந்து ரெக்கமெண்டட் நீங்கள் யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ட்ரைபாடில் கொடுக்குற பேன் ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த பபிள் ஆப்ஷன் இருக்குன்னா உங்களோட ட்ரைபாட் வந்து கரெக்டாக இருக்கா இல்லைன்னு சொல்லி பார்க்கறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ட்ரைபாட் லெக்குக்கு ஒரு இதுவும் பாடிக்கு ஒரு இதுவும், இங்கே வந்து டோட்டல் ஹெட்டுக்கு ஒரு பபிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்பாஞ்சில் வந்து கிரிப் கொடுத்துருக்காங்க நீங்கள் பிடிக்கிறதுக்கு. அண்ட் வந்து இந்த பாட்டை தவிர, அதாவது இந்த பாட்டு வந்து அலுமினியம், இந்த பாட்டு தவிர இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். இதெல்லாமே ஏபிஎஸ் மெட்டீரியல் தான். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இதை வந்து டைட் பண்ணுறது இருக்கிற வேணாம். ஸோ இதை வந்து நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணால் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி போர்ட்ரேட் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து பேன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அதை ரொம்ப டைட் பண்ணாமல் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணாலும் பெஸ்ட்டு. அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த லாக்கு, இந்த லாக் பாருங்கள் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த லாக் அப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் இதை எடுத்தால் இந்த மாதிரி வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு த்ரெட் கொடுத்துருப்பாங்க, இந்த மேலே மவுண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டைட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த த்ரெட்டை லூஸ் பண்ணாலும் மேலே மவுண்ட் வந்துடும். இந்த குயிக் ரிலீஸோட என்ன ஒரு பெனிஃபிட்னா, நீங்கள் கேமராவை அடிக்கடி மவுண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கேமரா வந்து ஒரு வாட்டி நீங்கள் இதில் மவுண்ட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் டக்குனு என்ன பண்ணலாம்னா இதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ட்ரைபாட் எங்கேயா ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்போ இந்த வந்து நீங்கள் மவுண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனு. ஸோ கண்டிப்பாக நான் இந்த ட்ரைபாட் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இதோட மாடல் நான் மறுபடியும் இன்னொரு சொல்லிடுறேன். இதோட மாடல் பார்த்தீங்கன்னா Digitek DTR590-VD Pro. ஸோ இந்த VD Pro வச்சுக்கோங்க. இந்த VD Pro தான் வந்து இந்த ப்ரோ வெர்ஷனுக்கான ட்ரைபாடோட மாடல் நம்பர். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடியூபர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரைபாட் வாங்கினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் அண்ட் நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பண்ணுறதா இருக்கேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டாபிக் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு, அந்த டாப்பிக்லேருந்து வீடியோ பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் அந்த டாப்பிக்கில் வீடியோ பண்ண போகிறேன். ஸோ அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரைடர் சம்மந்தப்பட்டமான ஒரு டாபிக் தான். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ நெக்ஸ்ட் வரும். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் பார்ட் ஆஃப் தி டே. I'll see you in the next vlog. Take care and do what you love. Boom.